ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய M2 MacBook Air அதாவது பேஸ் மாடல் 8 கோர் CPU, 8 கோர் GPU, 8 GB யூனிஃபைட் மெமரி, 256 GB ஹார்ட் டிஸ்க், SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இருக்கிறதுலேயே பேஸ் மாடலான M2 MacBook Air எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் என்னுடைய மெயின் எடிட்டிங் டிவைஸ். நான் எடிட் பண்ணக்கூடிய 3 சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே 4Kல தான் இருக்கும். 4Kல எடிட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான். இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும் பொழுதே ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டம் ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது யூஸ் பண்ணும், இதனால SSD பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. அது எனக்கு தெரியும் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில என்கிட்ட இதுதான் இருக்குது, வேறு வழியில் இதுதான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை இது இன்னும் பெட்டரான சிஸ்டம் நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். எனக்கு கம்ப்யூட்டர் வேணுங்கிற அந்த இதுக்கு கீழே அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் சந்தோஷமாக யூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் தான். சரி, இந்த M2 MacBook Air இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. அதாவது ஆப்பிளோடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா கிடைக்காது. மேபி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கலாமா இருக்கும். ஏன் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு நண்பர் வந்து A2D நந்தா இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் வந்து நந்தாவன் உருட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னு பார்க்கும்பொழுது நந்தா கையில் இருந்த ஒரு மேக்புக் ஏர், அதாவது M3 மேக்புக் ஏர், அதனுடைய ஒரு ரிவ்யூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, 8 GB ரேம் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் நான் வாங்கியிருக்கேன். அதர்வைஸ் கால்ட் அஸ் யூனிஃபைடு மெமரி. அதுதான் ரேமுங்கிறதுக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணக்கூடிய பேர் யூனிஃபைடு மெமரி. ஸோ இந்த 8 GB யூனிஃபைட் மெமரி வாங்கியிருக்கேன். நான் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரோமில் 8 டேப் ஓப்பன் பண்ணால் சிஸ்டம் தொங்கிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அந்த ரிவ்யூ போட்ட நண்பர் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருடைய கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் அவரை கட்டிச்சு துப்பியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, ரிவ்யூ போட்ட நண்பர் யூஸ் பண்ணது மேக்புக் ப்ரோ, நந்தா யூஸ் பண்ணது மேக்புக் ஏர். இதுதான் சரிங்களா. ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு பேரே ப்ரோ. ஆப்வியஸ்லி அதில் பவர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட இருக்கக்கூடிய மேக்புக் ஏரை வச்சு, அதுவும் நந்தா வச்சுருந்த வெர்ஷனுக்கும் ஒரு படி கீழே தான் வந்து இந்த வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. மேக்புக் ஏர் வச்சு இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்னுடைய ஸ்பெக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் M2 MacBook Air 2022 வெர்ஷன். மெமரி பார்த்தீங்கன்னா 8 GB தான் சரிங்களா. யூனிஃபைட் மெமரி அப்படிங்கிறது பேஸ் மாடல். ஸோ 8 கோர் CPU, 8 கோர் GPU கொண்ட பேஸ் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 180 GB யூஸ் ஆகிடுச்சு. 64.43 GB தான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுதான் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படிங்கிறதுக்கு போய் பார்த்தோம்னா, இந்த மெமரி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, 8 GB ஃபிசிக்கல் மெமரி இருக்குங்களா, இதில் 5.63 GB யூஸ் ஆகிருக்கு. கீழே ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது இருக்குது. நான் இவ்வளோ நேரம் சிஸ்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அப்போ நிறையா போட்டு டார்ச்சர் பண்ணேன். அதில் யூஸ் ஆன ஸ்வாப் மெமரி தான் இது. கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்வாப் மெமரினா என்னன்னு தெரியும். இந்த 8 GB யூனிஃபைட் மெமரி ஃபில் ஆகும் பொழுது, இன்டென்சிவ் டாஸ்க் பண்ணும்பொழுது அந்த SSDயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதை எடுத்துக்கிட்டு டெம்பரரியாக ரேம் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்வாப் மெமரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் இது ஹார்ட் டிஸ்க்கை போக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலை தான்ட்டு. என்கிட்ட இன்றைக்கி இதுதான் இருக்குது, இதுதான் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்ச சிஸ்டம். சரி, ஃபைன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போங்களா. என்கிட்ட வந்து பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ ஆப் என்கிட்ட வந்து இருக்குது. இப்போ நான் நேரடியாக க்ரோம்குள்ளே போகிறேன். ஸோ க்ரோம்குள்ளே போயிட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது க்ரோம் குதிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இந்த டெஸ்ட்டை நானும் இது வரைக்கும் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ உங்களோட சேர்ந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 க்ரோம் டேப் ஓப்பன் பண்ணுன்னா ஹேங் ஆகுங்கிறதா மேட்டர் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போவோம். யாராவது இதை அடிக்காமல் இருந்தாங்கன்னா சரி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, காப்பிரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4K வீடியோ போடுவோம் சரிங்களா. ஒரு 4K வீடியோவில் இந்த பாம்பை போட்டு விடுவோமா. விளம்பரம் வருது, சரி பரவாயில்ல, வந்துட்டு போகுது. இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். ஸ்கிப் ஆடு. ஓகே, நான் என்ன கொடுக்குறேன், ஃபுல் ஹெச்டி இல்லைங்க, ஃபுல் 4Kல வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அடுத்தது இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், அதே யூடியூபு. இப்போ ஒரு 8K இது பாருங்க, இது 4K 120 FPSல ஒரு வீடியோ இருக்குது. அதையும் நம்ம வந்து அப்படியே ப்ளே பண்ணி விடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூப் போடுவோம். அப்படியே நான் வந்து 8Kல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ 8K வீடியோ அல்ட்ரா ஹெச்டி. ஸோ 8K போடுவோமா. துபாய் பற்றின ஒரு இது இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ 12K வீடியோவாக கிழிஞ்சுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இது 8K சரிங்களா. ஸோ இது ஒரு 8K வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்கு.
4K 60 FPS ப்ளே ஆகுது, 4K 120 FPS ப்ளே ஆகுது, 8K வீடியோவும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம Amazon.in. ஸோ அந்த அமேசான் இதுக்குள்ளே போவோம். தென் இது வந்து லைவ் சர்ச்சஸ் இருக்கும். இது வந்து உள்ள பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் 4 டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்தது கூகுள் மேப்ஸ் போமா. கூகுள் மேப்ஸு இது ஓப்பன் ஆகட்டும், நான் பின்னாடி ஏதாவது ஒரு இது சர்ச் பண்ணுவோம், அதுக்கு வர்றேன். அடுத்தது இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் ஒன்று போடுவோம். இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டு இது ஒன்று போடட்டும். அடுத்தது வந்து இப்போது 1 2 3 4 5 6 7வது டேப் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு விக்கிபீடியா, சும்மா நம்ம இவரை தேடுவோமா, வள்ளலார் அப்படிங்கிறவரை பற்றி தேடி பார்ப்போமா. ஓகே, ஒரு விக்கிபீடியா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 இப்போ 8வது டேப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்னங்க போடலாம், இதில் என்ன டேப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ஆப்பிள் பேஜையே ஓப்பன் பண்ணுவோம். apple.in ஆப்பிளே ஓப்பன் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இந்த ஆப்பிள் பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னொரு படி தான் மேலே போவோமே, 9வது பேஜ் தான் ஓப்பன் பண்ணுவோமே. இதுக்குள்ளே என்ன போகிறது, சாம்சங் வெப்சைட்டுக்குள்ளே போவோமா. samsung.in கரெக்டாக வெப்சைட்டு, சாம்சங் கரெக்டாக அதை போட்டிருக்கேன். கூகுள் மேப்பில் சும்மா ஒரு சர்ச் மட்டும் பண்ணி பார்ப்போம். கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு வந்து யூகே ரொம்ப பிடிக்கும், அதனால் அங்கே போவோம். யூகேன்னு மட்டும் உக்கடன் வந்துருச்சு. ஸோ லண்டன் அடிப்போம், லண்டன் யூகே. ஸோ அது அங்கே போயிட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்து 9 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த 9 டேப் இப்படி லைவாக வச்சுருக்கும் பொழுது இது ஒன்று ஒரு வீடியோ இன்னும் ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த 4K இந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. அப்படிதான் இருக்கேன். கரெக்டு. இது என்னோடய இன்டர்நெட் ஸ்லோ. ஸோ என்னோடய இன்டர்நெட் தான் குறை சொன்னேன், 8K ப்ளே ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இன்டர்நெட் அந்தளவுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தில். பட் ஓகே, ப்ளே ஆகுது, நோ இஷ்யூஸ். ஸோ இது எல்லாமே வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் வந்துட்டுருக்கு. இப்போ ஆக்டிவிட்டி மானிட்டர் போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், பாருங்கள் 8 ஜிபியில் 7.04 ஜிபி யூஸ் பண்ணிடுச்சு. ஸ்வாப் மெமரியில் 2.13 ஜிபி ஸ்வாப் மெமரி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கு. எனக்கு தெரியும் ஹார்ட் டிஸ்க் இது பாதிப்பு தான், பட் தட் இஸ் ஓகே. இது ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சிபியூனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டில் சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு 50% மேலேயே அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ரெட் கலர் லோடில் எந்த இதுலேயும் போட்டு தாக்கலை. இது எல்லாமே நார்மலாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடியது தான். எல்லா பேஜுமே வித்தவுட் எனி இஷ்யூஸ் அது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் வித்தவுட் எனி இஷ்யூஸ் அது பாட்டுக்கு ஸ்க்ரால் ஆகுது. ஸ்பீட் டெஸ்ட்டு டவுன்லோட் எரர் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. திருப்பி ஒரு ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ யா ஆகுதா, ஸ்பீட் டெஸ்ட் கனெக்டிங்கில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் அப்படின்னு சொன்னால், திருப்பியும் சஃபாரி ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சஃபாரி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இப்போ க்ரோமும் ஓப்பனாக இருக்குது. நான் திருப்பியும் சஃபாரியும் ஓப்பன் பண்ணுறேன். சஃபாரி ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு 4K வீடியோ அப்படின்னு போடுவோம். ஸோ இதில் வந்து ஸோ அந்த கட் ஏன் வந்ததுன்னா ஆட் இருந்தது, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இது ஒரு 4K, இதில் ஒரு இது ஓடிட்டுருக்கா. அடுத்தது இன்னொரு இது ஓப்பன் பண்ணி 4K 120 FPS வீடியோ, இங்கே வருங்க 120 Hz வந்துடுச்சு. சரி, ஓகே. இந்த இவருடைய ரிவ்யூ ஓடிட்டோம். அடுத்தது 4K 120 FPS வீடியோ. ஸோ திருப்பி 8K வீடியோ வருது. ஓகே, இதில் ஒரு 3-4 டேப் ஓப்பன் பண்ணி வைப்போமா. இதில் என்ன பண்ணலாம், திருப்பியும் ஒரு என்ன பண்ணலாம், மேப்ஸே போமா. இல்லாட்டி இந்த ஒரு வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இது எல்லாமே இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே க்ரோம் இங்கே ஒரு 9 டேப் இருக்குது. இங்கே சஃபாரியில் வந்து 4 டேப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு ஸ்வாப் மெமரி அப்படின்னு பார்த்தா அப்ளை மாதிரி தான் இருக்குது. அதே 2.62 GB தான் இருக்குது. அண்ட் மெமரி ப்ரெஷர் ஆரஞ்சு ஆகிடுச்சு. க்ரீனாக இருந்தது அப்ளையா, ஆரஞ்சு ஆகிடுச்சு. இது ரெட்டு வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா, இது இன்னும் டார்ச்சர் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரீமியர் ப்ரோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அடோப் ப்ரீமியர் ப்ரோ, இது பெய்டு வெர்ஷனு. ஸோ 2025 லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய அடோபி ப்ரீமியர் ப்ரோ. இதுக்குள்ளே போய் ஏற்கனவே ஒன்று எடிட்டிங்கில் பாதி இருக்குது. அது 4K வீடியோ, அதாவது 2 கேமரானோடது. இந்த சோனி A6700 ஃபுட்டேஜும் அதுக்குள்ளே இருக்குது. ஃபுஜி ஃபில்ம் XS20 ஃபுட்டேஜும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்க்குறேன் எப்படி பிளேயர். இப்போ தான் வந்து அந்த லோட் ஆகிற அந்த சக்கரை மாதிரி தெரிஞ்சுது பார்த்தீங்களா. ஸோ ப்ளே பண்ணுறேன். ஓகே, அது சோனி வீடியோ, அது வந்து ஃபுஜி ஃபில்ம் FX20 வீடியோ அண்ட் சோனி வீடியோ. இது பாட்டுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல்
ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு செகண்ட் மட்டும் அந்த சுற்றுற வீல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. நான் எப்படி சும்மா அப்படியே ஸ்க்ரப் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் வித்தவுட் எனி இஷ்யூஸ் அது நார்மலாக அப்படியே இருக்குது. இது ரெண்டுமே 4K வீடியோ. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக 4K வீடியோ வித்தவுட் எனி இஷ்யூஸ் அது பாட்டுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. வித்தவுட் எனி இஷ்யூஸ். நான் இது இப்படியே விட்டேன்னாலுமே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம இதுக்கு போய் பார்ப்போம். மெமரி ஸ்வாப் மெமரி போட்டு திருப்பிட்டாங்க. 6 ஜிபி நான் பார்க்கும்போது இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு மெமரி ப்ரெஷர். இது எல்லாமே இது ஒரு சின்ன இதில் வர்றது. இது ஒன்றும் இல்லை. அந்த ஃபாண்ட் ஒன்று இல்லையா ப்ரீமியர் ப்ரோவில், அதனால அது அடிக்கடி அந்த மெசேஜ் வரும். ஸோ ரெட்டு போயிட்டு எல்லோ வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் வந்துட்டான். ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓடிட்டு தான் இருக்குது. நான் அது ப்ளேவே பண்ணி விட்டுறேன். இங்கே இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ரீமியர் ப்ரோவில் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. திருப்பியும் மெமரி ப்ரெஷர் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் போகுது. இங்கே வீடியோ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ப்ளே ஆகுது. சஃபாரியில் 4 டேப் இங்கே ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அண்ட் வீடியோஸ் ஆர் கெட்டிங் பிளேட். அண்ட் அதே போல் க்ரோம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9 டேப் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இது சுற்றுறதுக்கு காரணம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால. அண்ட் எஸ், வித்தவுட் எனி இஷ்யூஸ் டேப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. இட் இஸ் டேக்கிங் டைம். ஏன்னா போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் ஸ்லோ ஆகுது. இவ்வளோ நேரம் ஸ்லோ ஆகவே இல்லை. இந்த இடத்துல தான் நான் இந்த டேபை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஸ்லோ ஆகுது. மித்தபடி இவ்வளோ நேரம் எந்த இடத்துலையும் ஸ்லோ ஆகவே இல்லை. நவ் ஐம் ஃபேஸிங் சம் கைண்ட் ஆஃப் லேக். பட் இங்கே வர்றது அதுவும் அந்த 8K வீடியோக்கு மட்டும்தாங்க லோட் ஆகிறதுக்கு இதாச்சு. மித்தபடி எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். ஸோ இது M2 பேஸ் மாடல் M2 இருக்கக்கூடிய மேக்குங்க. இதுக்கே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது, இருக்கிறதுலே பேஸ் மாடல் இதுக்கே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது, ஒரு M3 ப்ராசஸரில் 512 GB ஹார்ட் டிஸ்கில் 8 GB யூனிஃபைட் மெமரி இருந்தால் கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் 8 GB யூனிஃபைட் மெமரி வாங்க முடியாது. பிகாஸ் அதை வந்து இவங்க நிறுத்திட்டாங்க. இப்போது பேசிக்கே வந்து 16 GB தான் யூனிஃபைட் மெமரி. ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் மேக்புக் நம்ம வாங்கலாம். 1.25 லட்சம் ரூபா வரும் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதற்குண்டான பக்காவான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேக்புக் அப்படிங்கிறது தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ மாவுக்கு ஏற்ற பணியாரம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. மேபி இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.